வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு தி பவர் ஆஃப் யூனிவர்ஸ். இன்று நாம் பிரதர்ஷன் என்றால் என்ன என்பதை பற்றி பார்ப்போம் வாங்க. அனைவருக்கும் தெரியும் நினைக்கிறேன். ஏன்னா பிரதர்ஷன்றது நம்ம பாவங்கள் எல்லாம் தீர்க்கின்ற ஒரு நாள். அப்படி அது நம்ம இந்த பிரதோஷம் மாதத்துல 2 நாள் வரும். ஒன்று வளர்ப்பிற பிரதோஷம் வாங்க, ஒன்று தேய்ப்பிற பிரதோஷம் வாங்க. இது திரியோதசி தினத்துல தான் இந்த பிரதோஷம் வரும். மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை இந்த பிரதோஷ காலமாக கடைபிடிக்கப்படும். இது சிவனுக்கு ரொம்ப விசேஷமான நாள். சரி, இந்த பிரதோஷம் உருவான வரலாறை பத்தி பார்ப்போம். இன்னும் புராணக்கரை என்ன சொல்லுதுன்னு பத்தி பார்ப்போம். பிரதோஷ தினத்தை பத்தி புராணத்துல என்ன சொல்றாங்கன்னா, தேவர்களும் ரக்கர்களும் சேர்ந்து அமிர்தத்தை பெறதுக்காக மத்தாரண மலையை வச்சு பார்க்கறதெல்லாம் கடையிறாங்க. அதுக்கு வாசுகி பாம்பை வச்சு அவங்க ஒரு கயிறு மாதிரி யூஸ் பண்ணி அந்த மத்தார மலையை வச்சு பார்க்கறதுல கடைஞ்சிட்டு இருக்காங்க. அப்போ அந்த எண்ணற்ற செல்வங்கள் எல்லாமே வரும். அந்த டைம்ல என்ன ஆகும்னா, வாசுகி பாம்பு வரித்து அந்த அமர விஷத்தை கக்கிடும். அந்த விஷம் உலகம் முழுவதா பரவி உலகமே அழிஞ்சிட சூழ்நிலை வரும்ன்றனால தேவர்களா சிறுகளை எல்லாம் ஒன்னா சேர்ந்து போய் சிவனை போய் பார்ப்பாங்க, நிலைப்பியாரை காப்பாத்தணுவாங்க. சிவனும் அந்த விஷயத்தை தன் கைகளா எடுத்து எல்லாத்தையும் அவரே குடிச்சிட்டு எல்லாருமே காப்பாத்திடுவாரு. பார்வதி தேவி சிவபெருமானைக்கு அந்த விஷம் தடைக்கு ஈடாம இருக்கிறதுக்காக அவரோட கழுத்தை கை வச்சு அந்த விஷத்தை கழுத்தை நிறுத்திடுவாங்க. அதனால்தான் அந்த சிவபெருமானுக்கு பார்த்தீங்கன்னா அந்த நீலக்கடல்ல இருக்கும். அதனால்தான் அவரை நீலகண்டன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இது பிரதோஷத்து காலத்தின் புராண கதை. இதுதான் புராண கதைகளும் சரி, நம்ம ஃபாலோ பண்ற ஒவ்வொரு விசேஷனாலும் சரியா இல்லை ஒரு நிறைய உள்ளத்தை இருக்கும். அது எல்லாமே நம்ம டீகோட் பண்ணி பார்க்கணும். நான் எதையுமே ஆராய்ச்சி பார்க்காம அதை நம்ம வழிபாடு முறையா பார்த்தா நம்மளால அதனுடைய முழு பலனையும் அனுபவிக்க முடியாது. சரி, பிரதோஷ காலத்தின் முழுமையான விளக்கம் என்ன, எதனால இந்த புராண கதை இப்படின்னா குறிப்பிடுறாங்களா பத்தி பார்ப்போம் வாங்க. தேவர்களும் அசுரர்களும் அமிர்தத்தை பெறதுக்காக பார்க்கறதுல மத்தாரம் என்னும் மத்தை வச்சு மலையை வச்சு பார்க்கறதுல கடைஞ்சாங்க. அதுக்கு வாசி என்னும் பாம்பு கயிறா யூஸ் பண்ணாங்கன்னு சொன்னேன்ல. ஸோ இது என்ன குறிக்குதுன்னு பாருங்க. மத்தாரன்ற மலை தான் நம்மளோட ஸ்பைனல் கார்டு. அந்த ஸ்பைனல் கார்டு ஓகேவா, அந்த வாசி என்ற பாம்பு தான் நம்மளோட குண்டலினி சக்தி. இந்த தேவர்களும் அசுரர்களும்ன்றது நீங்க இடக்கலை பிங்கலைக்கு ஒப்பிட்டு பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம அந்த குண்டலினி சக்தியை இடக்கரையும் பிங்கலையும் சமநிலைப்படுத்தி அதை நம்ம கரெக்டா அந்த ஃபைனல் கார்டு வழியா சுழுமுனை மூலமா நம்ம தலைக்கு கொண்டு போயிட்டோம்னா நம்ம அங்க இருக்கிற அமிர்தத்தை பெற்று மரணம் இல்லா பெருவாழ்வு பெறலாம். இதான் அந்த அமிர்தம் என்று சொல்றாங்க. அமிர்தத்தை கதையை சொல்ல அவங்களுக்கு நிறைய எண்ணற்ற செல்வங்கள், காமதேனு, நிறைய செல்வங்கள் கிடைச்சதா சொல்லுவாங்களா. அது என்ன குறிக்குதுன்னா, நீங்க ஒவ்வொரு சக்கரத்தையும் ஆக்டிவேட் பண்ண சொல்ல உங்களுக்கு அஸ்தமா சித்திகளை ஒன்னொன்னா உங்களுக்கு கிடைச்சிக்கொண்டே வந்துட்டே இருக்கும். ஸோ நீங்க அதுக்கெல்லாம் மறக்காம நீங்க அந்த அமிர்தத்தை பெற்று மரணம் இல்லா பேர் வாழ்வு பெறணுன்ற ஃபோக்கஸ் வரையும் நீங்க பயணிக்கணும். அதை தான் அவங்க சொல்றாங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா அமிர்தத்தை கதைய சொல்ல வாசுகி பாம்பு வழி தாங்க முடியாம உஷ்ணத்தால விஷத்தை கக்கிடுச்சுன்னு சொல்லுவாங்க. இது எதை குறிக்குதுன்னா, நீங்க குண்டலினி பயிற்சியை மேற்கொள்ள சொல்ல, அதாவது நீங்க சக்கரத்தை ஆக்டிவேட் பண்ண வழியை இருக்க சொல்ல உங்க உடம்பு ரொம்ப உஷ்ணத்தை வெளிய உண்மையா அந்த உஷ்ணத்தை நீங்க தலைக்கு ஏற்றி விட்டீங்கன்னா உங்களுக்கு பித்தம் பிடிச்சிடலாம், எது வேணா நடக்கலாம். ஸோ அந்த உஷ்ணத்தை நீங்க தலைக்கு ஏற்றிக்காம அதை நீங்க எப்படி த்ரோட் சக்கராலே நிறுத்தணும்ன்றதான் இங்க சொல்றாங்க. ஸோ நீங்க அந்த இப்போ இதெல்லாம் சில ஃபுட் ஹேபிட்ஸ் வச்சு நீங்க யூஸ் பண்ணி நீங்க பழக்கிட்டீங்கன்னா அந்த உஷ்ணத்தை நீங்க கண்ட்ரோல் பண்ணி நீங்க அதாவது நம்ம தலைக்குள்ள இருக்க அமிர்தத்தை நீங்க பருகலாம். எல்லாத்துலயுமே ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்க. பிரதோஷ காலத்துல எப்படி சிவபெருமான வழிபடணும்னு சொல்லுவாங்க. நந்தி நீர் கொம்புகள் நடுவே தான் நீங்க சிவனை பார்க்கணும், அப்பதான் சிவன் தெரிவாருன்ற மாதிரி அருள் புரிவாருன்ற மாதிரி சொல்லுவாங்க. பாவம் கரையப்படும் மரணம் இல்லா பெருவாழ்வு கிடைக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க.
ஸோ எதுக்கு நான் இந்த 2 கொம்பை வழியா பார்க்கணுன்றாங்கன்னா இதுலேயுமே அவங்க 2 கொம்புன்றதை இடைக்கரை பிங்கனை எல்லாம் சொல்றாங்க. இடைக்கரை பிங்கனை நடுவே ஓடுவதுதான் சுழுமுனை. ஸோ சுழுமுனை மார்க்கமாக நீங்கள் உங்களோட பார்வையை திருப்பினா, ஒரு பார்வையும் சரி வெளிப்பார்வையும் செய்யும், சுழுமுனை மார்க்கமாக நீங்கள் உங்கள் பார்வையை திருப்பினால் உங்களுக்கு தலையில் இருக்கின்ற அமுதம் தானாகவே இறங்கி உங்களால் அமிர்தத்தை உண்ண முடியும். சுத்தப்படும் மரணமில்லா பெருவாழ்வு கிடைக்கப்பெறும். அதே மாதிரி இந்த பிரதர்ஸ், அதாவது இந்த அமிர்தத்தை கரையை சொல்ல அரக்கர்கள் அமிர்தத்தை எடுத்துட்டு போயிடுவாங்க. அதை உட்கொள்ள தேவர்கள் கொடுக்காம உட்கொள்வாங்க, ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ விஷ்ணு பகவான் பெண் ரூபத்துல அவங்கள மயங்க செய்து அந்த அமிர்தத்தை கொண்டு போய் தேவகிட்ட கொடுப்பாங்க அப்படின்னு ஒரு புராண கதை இருக்கு. இதுல என்ன குறிப்பிடுறாங்கன்னா, இப்போ பெண்ணை மனசுக்கு கூட ஓமைப்படுத்துவாங்க. ஸோ இங்க விஷ்ணு பகவான் பெண் உருவம் இருக்கிறாருன்றது மனம் வச்சுங்க. அந்த மனது காட்டும் மாயைக்கு நீங்க மயங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த அமிர்தன்றது கிடைக்காது. ஸோ அந்த மனசை நீங்க கட்டுப்படுத்தி அந்த மாயைக்கு நீங்க அதை அடங்காம மனசை கட்டுப்படுத்தி நீங்க பெற்றுனா உங்களுக்கு அந்த அமிர்தம் கிடைச்சு. ஸோ மனசை செம்மப்படுத்தி உடலை பலப்படுத்தி அனைத்து சக்கரத்தை ஆக்டிவேட் செய்து நீங்க நமக்குள்ள இருக்க அமிர்தத்தை பாருங்க. அது உங்களுக்கு மரணம் எல்லா பெருவாழ்வு தரும். நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லையும் திருப்பி புத்தி இருக்கும் அது. ஸோ இதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நம்ம பண்ற வழிபடுதணும் என்ன எதுக்காக இதை வழிபாடுறோம் உங்களுக்குள்ளே கேளுங்க. நீங்க உங்களுக்குள்ளே கேட்க ஆரம்பிச்சீங்கன்னாவே உங்களுக்கான அந்த விடை, உண்மையான விடை கிடைக்கப்பெறும். ஸோ எதா இருந்தாலும் நீங்க எதுக்காக பண்றோம், எதுக்காக நம்ம இதை ஃபாலோ பண்றோம் தெரிஞ்சு பண்ணுங்க. அதை முழுமையான பலனை நீங்க அடைவீங்க. மேலும் மற்ற பதிவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.